ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கின்ற அஜதுல்லா கமீனி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கார். அதுவும் இவரை குறிவச்சுத்தான் ஆரம்ப தாக்குதலே இடம்பெற்றிருக்கார். முக்கியமான தலைவர்களோட மீட்டிங்கில் இருக்க தான் இவரோட வீட்டில் வச்சு இவரை அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் போது இவரோட மகளும் மருமகனும் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி வெளியே வந்திருக்கு. இதற்கு பிறகு ஈரான் என்ன செய்ய போகிறாங்கன்ற கேள்வி தான் பல மத்தியில் நம்பியிருக்கு. ஏனென்றால் அவர்களோட உச்ச தலைவர் சுப்ரீம் லீடரையே இப்போ அமெரிக்கா இஸ்ரேலும் கொண்டுட்டார்கள். இப்போ ஈரானில் இருக்கிற மக்கள் ஒரு சில இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் இதனை கொண்டாடுகிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய துக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இப்போ இதனை ஒரு காரணம் காட்டி அமெரிக்கா இஸ்ரேலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்காண்டி மக்களை அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்புறதுக்காண்டி அதுக்கான ப்ரோபகண்டா செய்தியில் பரப்பி கொண்டு இருக்காங்க. இப்போ சுப்ரீம் லீடர் இல்லாதபடியா இப்போ மக்கள் என்ன செய்ய போகிறாங்க? இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் ஆட்சியை மாற்றினார்கள் என்றால் கண்டிப்பாக அதுக்கு பிறகு ஈராக் சிரியா மாதிரி தான் ஈரான் மாறும் என்பதில் எந்த ஒரு மேற்று கருத்துமே இல்லை. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். இப்போ இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட முதல் தாக்குதலாக தான் இவர் கொல்லப்பட்டிருக்கார். இந்த தாக்குதல் இடம்பெற்று கிட்டத்தட்ட 18 மணித்தேரம் ஆகுது. இந்த 18 மணித்தேரத்தில் ஈரான் எந்த ஒரு தாக்குதலையும் செய்யாமல் மௌனமாக இருந்திருந்தால் ஈரானில் ஆட்சி மாற்றம் வந்துடுது, ஈரான் தோத்துட்டார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பட் இப்போ வரையுமே ஈரான் பயங்கரமான பதிலடியை கொடுத்து கொண்டிருக்காங்க. அதுவும் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் ஒன்றும் விடாமல் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். தெஹ்ரானில் இருக்க இந்த அமெரிக்காவோட இராணுவ தளத்தில் மறுபடியும் தாக்குதல் இடம்பெறுது. கத்தார், துபை இப்படி நிறைய இடங்களில் ஈரான் தொடர்ந்து தாக்குதலை செஞ்சோன்னு தான் இருக்காங்க. ஈரான் பின்வாங்கல. இதில் இந்த என்ன தெரியுது என்றால் இப்போ ஈரானோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டாலும் அதுக்கு பிறகு எப்படியான வழிநடத்தல்கள் செய்யப்படணும், எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடணும் என்பதை ஏற்கனவே முன்கூட்டிய இவர்கள் பிளான் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே போன வருஷம் இஸ்ரேல் ஈரான் போர் நடந்த போதே கமேனி அவர்கள் தனக்கு பிறகு யார் சுப்ரீம் லீடராக இருக்கணும் என்றதுக்கான 3 பேரோட பேரை கொடுத்திருந்தார் என்ற செய்தியை எங்களுடைய வீடியோவில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆகவே அதே மாதிரியே இப்போதும் தன்னை டார்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கமேனி அவர்கள் தனக்கு பிறகு யார் ஈரானை வழிநடத்தணும் என்ற அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். இதற்கு பிறகு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஈரான் விழப்போதா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பப்பட்டாக மாறப்போதா, அல்லது ஈரான் இன்னுமே ஸ்ட்ராங்காக மக்களோட சப்போர்ட் இன்னுமே ஸ்ட்ராங்காக ஈரானோட அரசாங்கத்துக்கு கிடைக்க போதா? ஏனென்றால் இவர்கள் அசாசினேஷன் பண்ணியிருக்கிறார்கள். அவர் இயற்கை மரணம் அடையலை, இவர்கள் வேணுமென்று கொலை பண்ணியிருக்கிறார்கள். அதுவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி ஈரானோட சுப்ரீம் லீடரையே கொலை பண்ணியிருக்கிறார்கள். ஈரானில் இருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்த போதா, அல்லது அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள போகிறார்களா என்பதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஆனால் பேசியர்களை சும்மா எடுத்துக்கொள்ள முடியாது. ஈரானோட வரலாற்றை எடுத்து பார்த்தா ஈரான் எப்போதுமே அடக்குமுறைக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறார்கள். எப்போதுமே பழிவாங்கும் குணத்தோடு தான் இருந்திருக்காங்க. இதனால் இப்போ அவ்வளோ சீக்கிரம் ஈரான் அடிபணிய மாட்டார்கள், ஈரானோட மக்களும் அடிபணிய மாட்டார்கள். பட் என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு இதில் என்ன கேள்வி என்பதென்றால் ஒவ்வொரு நாடாக விழுந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவை எதிர்க்கிற ஒவ்வொரு நாடாக விழுந்துக்கிட்டு இருக்குது. சிரியா விழுந்துட்டுது, வெனிசுலா விழுந்துட்டுது, இப்போ அடுத்ததாக ஈரான் விழுகிற தருவாயில் தான் நிற்குது. ஈரானோட மக்கள் எடுக்க போகிற முடிவில் தான் ஈரான் விழப்போதா அல்லது ஸ்ட்ராங்காக நிற்க போதா என்பது நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரைசா சீனா என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வி தான் எனக்கு எழும்புது. ஏனென்றால் அமெரிக்கா அக்ரெசிவாக எல்லா பக்கத்துலேயும் தங்களுடைய காடு பயிற்சிக்கொண்டு இருக்காங்க. அக்ரெசிவாக அவர்கள் நடக்கிறதால அவர்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. ஆனால் ரைசா சீனா தங்களுடைய நட்பு நாடியை பாதுகாக்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கும் எழும்பும் எனக்கும் எழும்புது. ஏனென்றால் சிரியா போகும்போதே ரைஸை ஏதாவது ரியாக்ட் பண்ணல. இப்போ வெனிசுலாவோட நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் அமெரிக்கா தூக்கினார்கள். அதுக்குன்னு ரைஸை ஸ்ட்ராங்கான பதிலடியை கொடுக்கல. இப்போ ஈரான் மீது அங்கே ஸ்ட்ராங்கான பதிலடி கொடுக்காதபடியாக தான் இப்போ ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலும் கை வச்சிருக்காங்க. தங்களுடைய நட்பு நாடை பாதுகாப்பதற்காண்டி சீனாவும் ரைஸாவும் களம் இறங்காட்டி அவர்கள் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அவர்களோட கதையும் கூடி சேர்க்க முடியும், அதை அடித்து சொல்ல முடியும். ஏன்னா தங்களுடைய நட்பு நாடியை பாதுகாக்க துப்பில்லாதவர்கள் என்று தான் இனி நிறைய பேர் ரைசா சீனா விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்கா அக்ரெசிவாக நடக்கிறாங்க என்பது ரைசாங்கும் சீனாவும் தெரியும். அப்படின்னா தங்களுடைய நட்பு நாடை பாதுகாக்கிறதுக்காண்டி அணு ஆயுதங்களை கொடுத்துருக்கலாம், அதையும் செய்யலை. ஈரான் செய்த தப்பு என்னென்றா அவர்கள் அணு ஆயுதம் கண்டுபிடிக்காது தான் அவர்களோட தப்பு. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரான் மீது கை வைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன தைரியம்? ஏன்னா ஈரான்ட்டு அணு ஆயுதம் இல்லையன்றது. ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருந்தால் கை வச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டாங்க. அயதுல்லா கமேனி அவர்களோட உயிரும் போயிருக்காது. ஆகவே ஈரான் செய்த தப்பு அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்காமல், அதுவும் இஸ்ரேல் ஈரான் போர் நடந்த போதே அணு ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கணும். இவ்வளோ நாளும் அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்காமல் விட்டது அவர்கள் செய்த முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்துக்கான விளைவுகளை தான் இப்போ ஈரானை நோக்கிறாங்க. ரைசா சீனா தங்களுடைய நட்பு நாடுகளை பாதுகாக்காமல் காப்பாற்றாமல் விட்டு
அவர்களும் கூடி சீக்கிரம் ஈரானுக்கு இன்னொரு நிலைமை ஏற்பட்டதோ அதே ஒரு நிலைமை தான் ரஷ்யா மற்றும் சீனாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தங்களோட நட்பு நாடை பாதுகாக்காமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு தெரியலை. கேட்டால் நாங்கள் கண்டனங்களை தெரிவிக்கிறோம், UN செக்யூரிட்டி கவுன்சிலில் நாங்கள் ஒன்று கூடலை செய்து அமெரிக்காவுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்கிறார்கள். இந்த கண்டனங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும்? எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போகிறதில்லை. நீங்கள் ஈரானுக்கு ஆதரவாக உங்களுடைய நட்பு நாடுக்கு ஆதரவாக களம் இறங்கும் வரையுமே அமெரிக்கா இதைத்தான் செய்ய போகிறாங்க. ஆகவே ஈரானோட மக்களோட கையில் தான் இனி அனைத்துமே இருக்குது. அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்களா அல்லது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடிமையாக மாறப்போகிறார்களா என்பது அவர்களுடைய கையில், அவர்கள் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே நேரத்தில் ஈரானோட IRGC தரப்பில் இருந்து ஈரானோட இராணுவத்தினுடைய வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரைக்கை நாங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக வருகின்ற நிமிஷங்களில் செய்ய போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள். 18 மணித்தமாக ஈரானோட பதிலடிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக ஈரான் இப்போ வரையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அயதுல்லா கமேனி அவர்கள் இறந்த செய்தி இப்போ தான் முடிய வந்திருக்கு. இதற்கு பிறகு தான் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஈரான் இப்போ பதிலடியை பயங்கரமாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். ஈரானோட IRGC சொல்லியிருக்காங்க. இது எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறாங்க என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே நேரத்தில் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற அரபு நாடுகள் அனைத்துமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈரானை தனித்து விட வச்சுட்டார்கள். ஈரானோட முதலு குத்தி இருக்காங்க. நான் நேற்று வீடியோவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இப்போ ஈரான் விழுந்தா அடுத்ததாக மற்ற அரபுலக நாடுகள் தான் குறியில் இருப்பார்கள் என்று. அதுக்கான செய்திகள் இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியே வருது. இஸ்ரேலோட மீடியாக்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அயதுல்லா கமேனி அவர்களோட கதையை முடிச்சிட்டோம், அடுத்தது எங்களுடைய டார்கெட் துருக்கியோட பிரசிடெண்ட்டாக இருக்கிற எர்டகன் என்று. புரியுதா? இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு நாட்டோட நிறுத்த போகிறதில்லை, ஒவ்வொரு நாட்டாக கை வைக்கத்தான் போகிறார்கள். சிரியாவில் கை வச்சார்கள், ஈராக்கில் கை வச்சார்கள், லிபியாவில் கை வச்சார்கள், இப்போ ஈரானில் கை வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து துருக்கி முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற எகிப்து முடிஞ்ச பிறகு சவுதி அரேபியா, இத்தனை நாடுகளோட தலைவர்கள் முக்கியமான தலைவர்களை போட்டு தள்ளி முக்கியமான கட்டமைப்புகளை மாற்றி அனைத்து நாடுகளையும் ஸ்டெபிலிட்டி இல்லாத நாடுகளாக மாற்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட பப்பத்தை மாற்றிட்டு இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்க போகிறார்கள். இதுதான் நடக்க போகுது. இப்போ ஒற்றுமையாக இல்லை அவர்கள், அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கிற அரபுலக நாடுகள் ஒற்றுமையாக இல்லை, அதுதான் உண்மை. இவர்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் ஈஸியாக அமெரிக்கா இஸ்ரேலும் ஒவ்வொரு நாட்டாக தூக்கிக்கிட்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடாக தங்களுக்கு பப்பட்டாக மாற்றிக்கொண்டு இருக்காங்க. அடுத்தது துருக்கி தான் இஸ்ரேலோட முக்கியமான டார்கெட். துருக்கி முடிய எகிப்து முடிய சவுதி அரேபியா. இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒற்றுமை இல்லாமல் செய்யப்பட்டதுதான் இதனத்துக்கு முக்கியமான காரணம். இஸ்ரேலோட சனல் 12 தரப்பில் இருந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நினைச்ச மாதிரி முழுமையான ஏர் டாமினன்ஸ் தங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஈரானில் முழுமையான ஏர் டாமினன்ஸ் தங்களுக்கு இல்லை, அதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்ற மாதிரி செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா தரப்பில் இருந்து ஈரானோட முழுமையான ஏர் டாமினன்ஸும், அதாவது ஈரானில் இருக்கின்ற அனைத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்கள் தாக்கி அளித்தினோம், நாங்கள் நினைச்ச நேரத்துக்கு ஈரானுக்கு தாக்குதல் மேற்கொள்ள முடியும் என்று சொன்னார்கள். இப்போ இஸ்ரேலோட செய்தியுடன் தரப்புலேருந்து என்ன செய்தி வெளியே வருது, தங்களுக்கு முழுமையான ஏர் டாமினன்ஸ் கிடைக்கல, அதாவது தாங்கள் பிளான் பண்ணிய மாதிரி அங்கே நடக்கலை என்ற மாதிரி தான் அவர்களோட செய்தியில் இருக்குது. ஏர் டாமினன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலானையும் அமெரிக்காவாலையும் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்த முடியும். பட் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தாக்கியிருக்கிறார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கான எந்த ஒரு செய்தியும் வெளியே வரையில. ஆகவே ஏர் டாமினன்ஸ் ஃபுல்லாக கிடைக்காட்டியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார்கள். வேவாக அட்டாக் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆகவே இந்த போரை பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்க்கணுமெண்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு அப்டேட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.